எதிர்பார்க்காம நம்ம வந்த ஒரு சித்தா கிளினிக் ஒர்க்கில் வந்து இருக்கோம். இங்கே வந்து திருவாசகம் புக்கு வந்து பார்த்தேன் நான். இப்போ இந்த புக்கில் இப்போ நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். இப்போ ரேண்டமாக ஒரு பேஜ் எடுக்கலாம். அந்த பேஜில் என்ன வருதோ அது வந்து இன்றைக்கி கடவுள் வந்து இன்றைக்கி நம்மளுக்காக சொன்ன ஒரு கருத்து மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த புக்கில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நான் ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து கைமாறு கொடுத்தல், கழிவிருத்தல். இருகை யானையை ஒத்திருந்தென் உலக்கருவை யான் காண்டி லேன் கண்டது எவ்வமே வருகவென்று பணித்தனை வானுலோர் கொருவனேற்றி தேன்விற்ப உன்னவே உரைநடை. வானுலோர் கொருவனே என்பதை முதலிற் கொள்க. ஈற்றடியில் உன்னலை கிச்சலின் கிற்பன் என மாற்றுக. உரை. விண்ணவர்க்கெல்லாம் தலைவனாகிய ஒருவனே, 2 துதிக்கையுடைய யானையைப் போன்றிருந்து என்னுடைய உள்ளத்தின் மூலத்தை அடியேன் காணாதிருந்தேன். யான் கண்டு அனுபவித்ததெல்லாம் துன்பமே. அங்ஙனமாயினும் நீ என்னை வாவென்று கட்டளையிட்டதுடனே நீ தரும் இன்பத்தை நுகர வல்லேன் அல்லேன், துன்பத்தையே நுகர வல்லேன். குறிப்பு: கிரியை என்பது அறிவு, செயல் என்ற இரண்டையும் குறிக்கும். என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உலகத்துக்கு எல்லாம் தலைவனாகிய கடவுள் ஒருத்தன்தான். 2 துதிக்க இருக்கக்கூடிய யானையை மாதிரி நீ வந்து என்னோட உள்ளத்தில் இருந்த இதை வந்து பார்க்காம இருந்த. நான் கண்டு அனுபவிச்சது எல்லாம் வெறும் கஷ்டம் மட்டும்தான். நீ என்னை வான்னு கட்டளையிட்டனா நீ தரக்கூடிய துன்பத்தை நான் இன்பமாக எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.